வணக்கம். தமிழக சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவுலாம் நடந்து முடிஞ்சாலும், அது சம்பந்தமான டிராமாக்கள் அப்படின்றது தொடர்ந்து செய்திகள்ல வந்த வண்ணமா தான் இருக்குது. அதுல ஒண்ணுதான் காங்கிரஸினுடைய மாநில தலைவர் செல்வ பெருந்தகை. அவர் தேர்தலுக்கு சில நாட்களுக்கு முன்னாடி, என்னுடைய வீட்ல வந்துட்டு ஐடி ரைட் பண்ணாங்க. என்ன பிரச்சாரம் பண்ண விடாம தடுத்து வச்சிருக்கிறாங்க அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாரு. ஸோ, அதற்கு நெட்டிசன்ஸ் எல்லாருமே என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, "ஏங்க ராகுல் காந்தியோட டிரான்ஸ்லேஷன இவரு தப்பு தப்பா டிரான்ஸ்லேட் பண்ணியிருந்தாரு. ஒரு சிம்பிளான இங்கிலீஷ கூட அவர் வந்துட்டு ரொம்ப தப்பு தப்பா சொல்லியிருந்தாரு. ஸோ அதனால தான் அவர வர வேணான்னு சொல்லி காங்கிரஸ் தரப்புல இருந்து சொல்ட்டாங்க. ஆனா அதுக்கு இவரு இந்த மாரி ஐடி ரெய்ட் வராங்க அப்படி இப்படின்லாம் சொல்றாங்கன்ற மாதிரி செய்திகள சொல்லியிருந்தாங்க. ஆப்போசிட் தரப்புல இருந்து. அவரு என்ன சொல்லியிருந்தாரு, ஆமாங்க என் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. ஐடில இருந்து வந்திருந்தாங்க. என்ன நகரவே விடாம தடுத்து வச்சிருந்தாங்க. என்னுடைய பிரச்சாரத்த தடுத்திருந்தாங்க அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாரு. ஸோ அதற்கு முதல்வர் கூட வந்துட்டு கண்டனம் தெரிவிச்சிருந்தாரு. அதற்கு அப்புறமா ஐடி தரப்புல இருந்து வருமான வரி தரப்புல இருந்து அவர்கள் வந்துட்டு போலீஸ்லயும் சரி, தேர்தல் ஆணையத்திலயும் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க. நாங்க அவர் வீட்டுக்கு போகவே இல்ல. அவரு பொய் சொல்றாரு. அவர் மேல ஆக்ஷன்ஸ் எடுக்கணும் அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாங்க. ஏங்க இந்த மாதிரி சொல்றாங்களே அப்படின்ற மாரி அவர்கிட்ட போய் கேட்கும் பொழுது, என்கிட்ட ஆதாரம் இருக்குது. எலக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா நான் அந்த ஆதாரத்த ரிலீஸ் பண்றேன் அப்படின்ற மாரி செல்வ பெருந்தகை சொல்லியிருந்தாரு. நேத்திக்கு ஒரு ஆதாரம், ஒரு சிசிடிவி விஷுவல்ஸ் வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அந்த விஷுவல் அப்படின்றது திமுகவினுடைய நிர்வாகி ஒருத்தர் படப்பை மனோகரன் அப்படின்றவரினுடைய வீட்ல எடுக்கப்பட்ட விஷுவல்ஸா இருக்குது. ஏங்க உங்க வீடுன்னு சொன்னீங்க. இப்ப என்னங்க இன்னொருத்தர் வீட்ல உள்ளத காட்டுறீங்க அப்படின்னு சொன்னதுக்கு, இல்ல அந்த டைம் நான் அவர் வீட்ல தான் இருந்தேன். அவர் வீட்ல எனக்கு ஒரு ஆஃபீஸ் இருக்குது. அந்த ஆஃபீஸ்ல இருந்தேன். அப்பதான் வந்தாங்க. என்னையும் புடிச்சு வச்சுட்டாங்க அப்படின்ற மாரி புது கதைய சொல்லியிருக்கிறாரு. ஸோ இப்படியா வந்துட்டு அவர் நாடகம் ஆடுறார் அப்படின்ற செய்திகளையும் நம்ம பார்க்க முடியுது. நாடகங்கள் அப்படின்றது எலக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமாவும் தொடர்ந்துட்டு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஸோ தேர்தலுக்கு அப்புறமா நான் என்னுடைய மாநில தலைவர் பதவியை ரிசைன் பண்ணிடுவேன் அப்படின்றதையும் செல்வ பெருந்தகை சொல்லியிருந்தாரு. ஆனாலுமே வந்துட்டு அந்த நாடகங்கள் தொடர்கிறதே அப்படின்ற மாரி தான் இருக்குது. காட்சிகள பார்க்கும் பொழுது. ஸோ இந்த விஷயத்துல அடுத்த நகர்வு என்ன அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். மறுபடியும் நான் உங்கள இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். அதுவரைக்கும் நன்றி.